அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள். இது கேரளா ஜாக்பாட் டிவி. இன்றைக்கி நிர்மல் 379. இன்றைக்கி 10ஆம் தேதி என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, 82 86 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. 82 86. இதுக்கு நம்ம கொடுத்த கெஸிங்கில் என்னென்ன மாதிரி நம்பர்ஸ்லாம் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு காருண்யா 653 நாளைக்கு 11ஆம் தேதி அதுக்குரிய கெஸிங்கை சுருக்கமாகவும் தெளிவாகவும் புரிகிற மாதிரியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன கெஸிங் கொடுத்துருந்தோம் அதை பார்த்துட்டு காரணியா 653 நாளைக்குரிய கெஸிங் பார்த்துட்டேன் நண்பர்களே, சரிங்களா? நிர்மல் நம்ம கொடுத்த கணிப்பில் என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நிர்மல் 379 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 82 86. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 55 10, சரிங்களா? நேற்று 55 10க்கு தான் நம்ம வந்து கணிப்பு எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 5க்கு 8, 5க்கு 2, 1க்கு 8, 6க்கு அதாவது 0க்கு 6 அப்படிங்கிற மாதிரி பாஸ் ஆகிருக்கு. 55க்கு 5க்கு 8, 5 2 பவரில் இறங்கியிருக்கு. 1க்கு 8 இறங்கியிருக்கு. 0க்கு 6 இறங்கியிருக்கு. நம்ம கொடுத்த கணிப்பில் 286 ரிசல்ட்டு. நான் 287 டைரெக்டாக கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ்ஸு. நான் 287 கொடுத்தேன், ஆனால் 286 நண்பர்களே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கெஸிங் இருந்தாலும் சரி, நம்ம வந்து 4 டிஜிட்லேயும் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் வந்து ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 409 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்ம கணிப்பில் வந்து ஆல் போர்டில் 4 அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டில் 4. அடுத்தது ஏபிசி 287 கொடுத்துருந்தா 286 ரிசல்ட், சரிங்களா? நம்ம ஏபிசி அது இல்லாமல் நம்ம தனியாகவே கணிப்பில் கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு வந்து பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. நான் 0 எதிர்பார்த்தேன் ஏ போர்டில், 0 8ங்கிற மாதிரி வரும்ட்டு. ஆனால் 28 நம்ம கொடுத்ததில் 287 கொடுத்தோம், 286. ஏசியில் 22 கொடுத்துருந்தேன், 22 23 அப்படிங்கிற மாதிரி. நம்ம கணிப்பில் நீங்கள் பிசியில் போட்டிருந்தாலும் வந்து அந்த கண்டிப்பாக அந்த 228 ஏபியில் 28, சி போர்டில் 6 அப்படிங்கிறது நம்ம இங்கே பிசிலையும் கொடுத்துருந்தோம். 32 04 07 84 53 99 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் இங்கே வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 284. நான் வந்து நேற்று ரிசல்ட்டில் ஒரு உதாரணத்துக்கு நேற்று வந்து 55 10க்கு இந்த 5க்கு வந்து 8 வரலாம் அப்படிங்கிற கணிப்பில் நம்ம இங்கே வந்து 5க்கு 5 இறங்கலாம், இல்லை 5க்கு 6, இல்லை 5க்கு 8 அப்படிங்கிற மாதிரி கெஸிங்கில் எடுத்திருந்தோம். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா 82 52 அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கெஸிங்கில் கொடுத்துருந்தேன். நம்ம கொடுத்த கணிப்பில் பார்த்தீங்கன்னா 82 84 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். 82 84 287 கூட இருக்கலாம், 82 87 கூட கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 82 87, ஆனால் ரிசல்ட்டு 82 86. ஜஸ்ட்டு ஒரே ஒரு போர்டு மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் நண்பர்களே, சி போர்டு. அது மட்டும் இல்லை இருந்துச்சுன்னா டேரெக்டாக இன்றைக்கி கண்டிப்பாக 4 போர்டு வெற்றி கொடுத்துருப்பேன். இருந்தாலும் இதுவும் எனக்கு ஒரு சுமாரான வெற்றி தான். 4 போர்டு டேரெக்டாக இன்றைக்கி இறங்குது, அதுதான் ஒரு உண்மையான வெற்றி. இருந்தாலும் இன்றைக்கி வெற்றி அடைஞ்ச என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு காரணியா எப்படி கெஸிங் இருக்க போது சுருக்கமாக பார்த்துலாம். நம்ம கொடுத்த கணிப்பில் நிர்மலுக்கு 287 கொடுத்துருந்த நண்பர்களே, அதாவது 82 87 கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டு 82 86. வெற்றி அடைஞ்ச என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு எப்படி கெஸிங் இருக்க போகுதுங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். காருண்யா 653 நாளைக்கு 11ஆம் தேதி கெஸிங்கை சுருக்கமாக பார்த்துலாம் நண்பர்களே. நாளைக்கு என்னோட கெஸிங்கில் என்ன மாதிரி நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 1 0. இன்றைக்கி ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 86. ஏ போர்டில் வந்து 1 அல்லது 3 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏனால் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் 2க்கு பவர் நம்பர் இறங்குறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. 1 ஏ போர்டில் கூட்டல் கழித்தல் 1 2க்கு ஒரு -1 1ஆக வரலாம், இல்லை 2 + 1 3ஆக வரலாம் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி கணிப்பில் இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் இல்லை என்றால் ஏபிஏசி கொஸ்டினே தனியாக நான் உங்களுக்கு செட்டு கொடுத்துறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 3. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 8 இன்றைக்கி ரிசல்ட்டு. 8க்கு வந்து 2 இல்லை 0 அப்படிங்கிற மாதிரி என்னோடய கெஸிங்கில் இருக்குது. 8க்கு வந்து 2 அப்படி இல்லைனா 8க்கு வந்து 0 அப்படிங்கிற மாதிரி என்னோடய கெஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6க்கு வந்து 1 அல்லது 4 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6க்கு 4 இல்லை 6க்கு 1 எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு 6க்கு 1 அப்படியே டேரெக்டாக வந்து
பவரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6க்கு 4ம் பவரில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு 2 போர்டு பவரு, ஒரு போர்டு கூட்டல் கழித்தலாக இருக்கலாம். அது ஏ போர்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கெஸிங். ஏ போர்டில் 2க்கு 1 அல்லது 3 அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8க்கு 2 இல்லை 8க்கு 0 பவரில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 போர்டு பவர் நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் இல்லை. பிசி பவர் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணிப்பில் அது 8க்கு 3 இருக்கலாம், இல்லை 8க்கு 2 இருக்கலாம், 8க்கு 0 இருக்கலாம். பவர் நம்பரில் நம்ம கொடுத்த கணிப்புப்படி உங்களுக்கு மேட்ச் ஆனிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பான ஒரு வெற்றி இருக்குது. சரிங்களா? அடுத்தது ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு 5 செட்டு கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த செட்டு ஓகே ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இங்கே எப்படி எடுத்திருக்கேன்னா 63 42 30 93 60 அப்படிங்கிற மாதிரி ஏபியில் கொடுத்துருக்கேன். ஏசியில் 10 61 47 34 90 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 82 86க்கு பவர் நம்பரில் வச்சு கணிச்சால் இந்த மாதிரி டிஜிட்டில் வந்து செட் ஆகும். இதில் நான் இங்கே மேலே கொடுத்த மாதிரி இதையும் நீங்கள் ஏபிசி பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தாலும் பார்க்கலாம். இல்லை ஏபிஎஸ்சிபிசி தனியாக ட்ரை பண்ணுறவங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது இதையும் நீங்கள் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணாலும் ஓகே தான். இருந்தாலும் ஒரு தடவை போன மாதம் ரிசல்ட்டு செக் பண்ணிங்க. அது நான் இந்த வீடியோ கடைசியில் உங்கள்கிட்ட ஒரு தடவை நான் திருப்பி காமிச்சிடுறேன். ஏபிஎஸ்சிபிசியில் எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் பவர் நம்பர் ஒரு தடவை செக் பண்ணிங்க. அதே மாதிரி மந்த்லி ரிசல்ட்டையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் 20 31 07 24 37 அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் இருக்குது நண்பர்களே. அதை வச்சு நாங்கள் ஏபிசி பாக்ஸு 4 டிஜிட் நான் இங்கே ஒரு முக்கியமான நம்பராக 124ன்னு கொடுத்துருக்கேன். என்னோடய கெஸிங்கில் முக்கியமான நம்பராக 124 அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் முக்கியமாக இருக்குது. 2க்கு 1 8க்கு 2 6க்கு 4 124 உங்கள் கணிப்பில் இருக்கா? இங்கேயே இருக்குது. டேரெக்டாக ஒரு ஸ்ட்ராங்கான நம்பராக கொடுத்துருக்கேன். 2க்கு 1 8க்கு 2 6க்கு 4 124 இங்கே தனியாக கொடுத்துருக்கேன். 124 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்து 8. இந்த 8க்கு வந்து என்னோட கணிப்பில் இருக்கிற நம்பர் வந்து 270 அப்படிங்கிறது நான் இங்கே என்னோடய கணிப்பில் இருந்துச்சு. அதை வச்சு நான் இங்கே வந்து பாக்ஸில் போடலை. நீங்கள் ஜஸ்ட் இருந்தாலும் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். 21 21 21 21 74 30 01 37 2300 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். 321 அதாவது ஏபிசியில் பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் 321 630 337 ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா முக்கியமான நம்பராக இந்த 124 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 0 ஒரு வேளை 0 0 2 போர்டுமே வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இங்கே பி போர்டில் இங்கேயும் 0 சி போர்ட்லையும் 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்கேன். அதை தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 00 அப்படிங்கிறது இங்கே வந்து கெஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் மந்த்லி சார்ட்டை ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி அடைஞ்ச வெற்றியோட நாளைக்கு முழு போர்டு 4 போர்டும் கண்டிப்பாக ஒரு வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். இதை வச்சு நம்ம கொடுத்த கெஸிங்கில் வச்சு இந்த ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துங்க. அது வச்சிங்கனால ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த ஏபியே சொல்கிறேன். 2க்கு 6 8க்கு 3 2க்கு 4 8க்கு 2 2க்கு 3 8க்கு 0 2க்கு 9 8க்கு 3 2க்கு 6 8க்கு 0 அப்படிங்கிற மாதிரியும் பவரில் இருக்குது தான். இருந்தாலும் மந்த்லி சார்ட்டில் எப்படி போன மாதம் ரிசல்ட் வந்திருக்கு, இந்த மாதம் இது வரைக்கும் எப்படி ரிசல்ட் வந்துச்சுங்கிறத ஒரு தடவை உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்றேன். இருந்தாலும் இதில் எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்களோட கெஸிங்கில் இந்த கெஸிங் ஒத்து போகிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 82 86க்கு நம்ம கணிப்புகள் எடுத்திருக்கோம். 124 ஒரு முக்கியமான நம்பராக இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்லேயும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு பாக்ஸில் ட்ரை பண்ணணும்னாலும் நம்ம கொடுத்த நம்பர்ஸை நீங்கள் ரேண்டமாக நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழு வெற்றி நம்ம சேனல் மூலியமாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ பாருங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக தினசரி வெற்றி உங்களுக்கு நான் கண்டிப்பாக தருவேன். என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை கண்டிப்பாக நான் வீணடிக்க மாட்டேன். மென்மேலும் வெற்றி தொடரும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. காரணியம் 653 சுருக்கமான கெஸிங் கொடுத்துட்டோம். மந்த்லி ரிசல்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். மந்த்லி சார்ட்டு இந்த மாதத்தில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே புரியும்னு நினைக்கிறேன். இந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா கார்னியா ப்ளஸுக்கு நிர்மல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிர்மலுக்கு கார்னியா 249 2க்கு 1 4க்கு 8 பவரு 9க்கு 3 பவர். அப்போ அதே மாதிரி இன்னைக்கு அதாவது நாளைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 2க்கு கடைசியாக 1 இறங்கிருச்சு. அதனால் நாளைக்கு 2க்கு 3 கண்டிப்பாக இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 4க்கு 8 பவர் அப்படின்னு கணிப்பில் இருந்தால் 8க்கு 2 சரிங்களா? அதனால தான் நான் 124. ஒருவேளை 6க்கு 4 நான் இங்கே 6க்கு 4 சி போர்டில் வந்து 6க்கு 4 கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 9க்கு
3 அப்படிங்கிறது பவரில் இருக்குது. 9க்கு 3 அப்படின்னு பவரில் கணிப்பில் இருந்தால் 6க்கு வந்து கண்டிப்பாக 1 அல்லது 4 அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால தான் 124 மொத்தமாக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு போன மாதம் சார்ட்டையும் ஒரு தடவை நீங்கள் ஒரு கிளாஸ் செக் பண்ணி பார்த்தாலும் பாருங்கள். போன மாதத்தில் வந்து நிர்மல் பார்த்தீங்கன்னா 936, 9க்கு 8, அதாவது ஏ போர்டில் வரிசையாக பார்த்தீங்கன்னா கூட்டல் கழித்தலாக தான் இருக்குது. போன மாதமும் சரி நிர்மலுக்கு காரணியில் பார்த்தீங்கன்னா 9 - 1 8 ஆச்சுங்களா. அடுத்து இங்கே பாருங்கள் 4 - 1 3 ஆச்சு. அதுக்கடுத்து இங்கே 4க்கு 6, இந்த ஒரு இது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பவரில் இறங்கியிருக்கு. 2 ட்ரா வந்து ஆனாலும் நம்ம டேட்டையும் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கிட்டா நல்லது. நம்மளுக்கு 10ஆம் தேதி போன மாதம் அதாவது நிர்மல் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி 13ஆம் தேதி, நம்மளுக்கு இந்த மாதத்தில் 10ஆம் தேதி. அப்போ இந்த ட்ராவில் எப்படி வச்சு அடிச்சிருக்காங்கன்னு ஒரு கிளான்ஸ் இதையும் ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. அது உங்களுக்கு ஒத்து போகிற பட்சத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். 4க்கு -1 3, 0க்கு 9 பவரு, 8க்கு 9 கூட்டல் கழித்தலாக இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஏ போர்டில் மட்டும் கூட்டல் கழித்தலை வச்சு பாக்கி 2 போர்டு வந்து நம்மளுக்கு பவர் நம்பராக நம்ம இங்கே கெஸிங் எடுத்துருக்கோம். அதனால் அதுவும் ஓரளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா. அடுத்தது அதே மாதிரி இந்த 19ஆம் தேதி நிர்மலுக்கு காரணியாக பார்த்தீங்கன்னா 4க்கு 6, 2க்கு 6, 1க்கு 9 3 போர்டுமே பவர் நம்பர் தான். ஆனால் இந்த மாதம் கணக்குப்படி எனக்கு தெரிய கணக்குப்படி நம்மளுக்கு பெண்டிங் நம்பர்ஸாக வந்து இந்த இடத்துல 3, 4, 9 இறங்கிடுச்சு, 7 இறங்கிடுச்சு, 0 இறங்கிடுச்சு, 6 இறங்கிடுச்சு. அப்போ இந்த இடத்துல 1 இன்னும் இறங்கலை, 4 இன்னும் இறங்கலை. அதாவது 4 ஒரு தடவை இறங்கியிருக்கு. ஒருவேளை 9க்கு அதாவது 6க்கு 4 அப்படிங்கிறது நாளைக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பான ஒரு முழுமையான வெற்றி இருக்குது. நம்ம சுருக்கமாக கொடுத்துருக்க நம்மளே காரணி 653 ஒரு அருமையான வெற்றியோட கண்டிப்பாக நாளைக்கு உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அருமையான வெற்றி 4 போர்டும் கண்டிப்பாக என்னுடைய முயற்சி கைவிடாது அப்படிங்கிற மாதிரி என்னோட இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம். எல்லாம் இறைவனின் செயல். நாளைக்கு ஒரு முழுமையோட வெற்றியோட உங்களை திரும்ப சந்திக்கிறேன். இன்பமே சூழுக, எல்லோரும் வாழுக. அன்பான இரவு வணக்கங்கள் அனைவருக்கும். இறை வணக்கங்கள். திரும்ப நாளைக்கு ஒரு முழு வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நண்பர்களே, ஆதரவு கொடுக்கறதுக்கும் இன்னும் மேலே கொடுக்க போகிற ஆதரவுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக நான் உங்கள் நம்பிக்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங், முக்கியமான ஒரு வின்னிங் அப்படிங்கிறது என் சைடில் கண்டிப்பாக இருக்கும். திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிற நண்பர்களே, அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.